காவல்துறையினரால் கொல்லப்பட்ட அஜித் குமாரின் மருத்துவ அறிக்கை வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை உலுக்கும் அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அஜித் குமார் கொல்லப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மருத்துவ அறிக்கையில் அஜித் குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதில் 12 சிராய்ப்பு காயங்கள், மீதி அனைத்தும் இரத்த கட்டு எனும் கன்றிய காயங்களாக இருந்துள்ளன. கன்றிய காயங்கள் ஒவ்வொன்றும் வெறும் ஒற்றை காயங்கள் அல்ல. ஒரு காயமாக எழுதப்பட்டு இருந்தாலும் அது பல்வேறு காயங்கள் அடங்கிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இதற்கும் கொடூரமாக அவரின் வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயமும் இருந்துள்ளது. தலை கபாலத்தில் அடியும், உள்ளே மூளையில் இரத்த கசிவும் ஏற்பட்டுள்ளது. தலையில் கம்பை வைத்து தாக்கியதில் இந்த இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. சிகரெட்டை வைத்து சூடு வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதும் மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்தது, தரையில் இழுத்துச் சென்றது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும், காவல்துறை சித்திரவதையில் இது மிகவும் அதிக காயம் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடலின் பல்வேறு பகுதிகளில் கொடூரமான காயங்களும் காணப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கி மரணிப்பவர்களை விட மிக கொடூரமான முறையில் அஜித் குமார் உடலில் காயங்கள் இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பைப் மற்றும் இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் அஜித் தாக்கப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியிருந்த நிலையில் உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகி பலரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. அஜித் குமார் மரணத்தில் தினம் தினம் புது தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அஜித் குமாரின் கொலைக்கு நீதி கிடைக்குமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.